சவுக்கு சங்கருக்கு ஜாமீன். வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் பேட்டி. சமூக வலைதளத்தில் பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் வகையில் நேர்காணல் வழங்கிய சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் கோவை சிறையில் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என கூறியதை அடுத்து அவரை சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருச்சியில் அவர் மீது முசிறி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் யாஸ்மின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட நிலையில் இன்று சிறப்பு உதவி ஆய்வாளர் லதா திருச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இன்று சென்னை புழல் சிறையில் இருந்து திருச்சிக்கு பலத்த காவல்துறையினருடன் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயப்பிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அரசு தரப்பில் காவல்துறை விசாரணைக்காக அவர் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் இந்த வழக்கில் கைது செய்வதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்டு அறிந்த நீதிபதி சவுக்கு சங்கரை சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் கூறுகையில், மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை சார்பாக ஏற்கனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கிற்கு கடந்த 4ஆம் தேதி அந்த வழக்கிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்ய வேண்டும் என அரசு தரப்பில் வாதாடப்பட்டது. எங்கள் தரப்பில் ஆட்சேபனை தெரிவித்தோம். ஒரு வழக்கில் ஆதாரம் இருந்தால் அதற்காக கைது செய்யலாம். ஒரு குற்றத்திற்காக பல வழக்குகள் போடக்கூடாது என பல்வேறு உதாரணங்களை எடுத்து கூறினோம். ஒரு வழக்கில் ஒரு புகார்தாரர் புகார் கொடுத்த பின்பு வேறு புகார் அந்த வழக்கு தொடர்பாக வந்தால் அந்த புகார்தாரர் சாட்சியாகத்தான் சேர்க்க வேண்டும். புதிய வழக்கு பதிவு செய்யக்கூடாது என இருந்த வழக்கை உதாரணமாக எடுத்து வாதிட்டோம். நீதிபதி கேட்டு அறிந்து கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தள்ளுபடி செய்தார். மேலும் சொந்த ஜாமீன் விடுப்பதாகவும் உத்தரவு பிறப்பித்தார். எனவே இந்த வழக்குக்கு அவர் ஜாமீன் கேட்க தேவையில்லை. இனி விசாரணைக்கு ஆஜராகினால் மட்டும் போதும். திருச்சி பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் இருக்கும்போது அவருக்கு கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு சென்னை புழல் சிறையில் எந்தவித மருத்துவமும் வழங்கப்படவில்லை. கோவை சிறையிலிருந்து எந்த மருத்துவ சான்றிதழும் வரவில்லை என மறுத்துவிட்டனர். இதுகுறித்து நீதிபதியிடம் முறையிட்டார். இதை பரிசீலிப்பதாக நீதிபதி தெரிவித்தார் என கூறினார். தொடர்ந்து விசாரணைக்கு பின்னர் மீண்டும் சவுக்கு சங்கரை சென்னை புழல் சிறைக்கு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு சென்றனர். இன்றைய தினம் எங்கள் கட்சிக்காரர் சவுக்கு சங்கரை சைபர் கிரைம் போலீஸார் சிட்டி முன்னாடி எடுத்தது சைபர் கிரைம் ரூரல் எடுத்தாங்க. 21/2024 அந்த கிரைம் நம்பரில் முன்னாடி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, கஸ்டடி எடுத்தாங்க. அதன் பின்னிட்டு அவருக்கு கடந்த 4/6/2024 மாண்புமிகு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது. அன்றைய தினமே 4/6/2024 சவுக்கு சங்கரை மேலும் ஒரு வழக்கில் குற்ற எண் 25/2024 சைபர் கிரைம் சிட்டி மாநகரம் அந்த வழக்கில் 6/5/2024 போடப்பட்ட எஃப்ஐஆரில் டிலேயாக 4/6/2024 அன்றைக்கி தான் வந்துட்டு ஃபார்மல் அரெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மல் அரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இன்றைக்கி ரிமாண்ட் பண்ண கொண்டு வந்தாங்க. அதற்கு நாங்கள் வந்துட்டு எங்கள் தரப்பில் டிஃபென்ஸில் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தோம். ஒரு வழக்கில் பிரைமா பேசி ஒரு வழக்கில் இருந்துச்சுன்னா அதை ரிமாண்ட் பண்ணலாம். மற்றபடி ஒரே ஒரு அக்கரன்ஸுக்கு பல வழக்குகள் போடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நிறைய சைட்டேஷன்லாம் கொடுத்துருந்தோம். இருப்பினும் பழைய வழக்கில் அவருக்கு பெயில் ஆயிடுச்சு கடந்த 4/6/2024. இப்போ லேட்டஸ்ட்டாக 2022 ஒரு சைட்டேஷன் கொடுத்துருந்தோம். அந்த வழக்கில் ஒரு புகார்தாரர் அவர் கொடுத்ததுக்கப்புறமா எத்தனை புகார்தாரர் கொடுத்தாலும் அவங்கள வந்துட்டு அந்த வழக்கில் சாட்சிகளாக தான் சேர்க்கணும், மற்றபடி புதுசாக வந்துட்டு எந்தவித எஃப்ஐஆரும் போடக்கூடாதுன்னு கோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை மேற்கோள் காட்டி இன்றைய ரிமாண்ட் பண்ண அந்த வழக்கில் நாங்கள் பேசினோம், எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனை எல்லாம் பார்த்தாங்க, கன்சிடர் பண்ணாங்க. பிறகு அந்த வழக்கானது கடந்த 14/3/2022
ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்திரையன் அவர்களால் உத்தரவு பிறப்பிக்கிட்ட வழக்கு. அந்த வழக்கில் மிக தெளிவாக எத்தனை பேர் புகார் கொடுத்தாலும் முதல் புகார் கொடுப்பவர் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் சாட்சியாக தான் அந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை கன்சிடர் செய்த ஜட்ஜி அவர்கள் இந்த வழக்கில் பிரைமா பேசியிருக்கான்னு பார்த்தாங்க. இந்த மாதிரி நாங்களோட ரூலிங்லாம் பார்த்ததுக்கப்புறமா இல்லை நாங்கள் வந்துட்டு அரசு தரப்பில் ரிமாண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆட்சேபனை தெரிவித்தாங்க. இந்த ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த ரூலிங்லாம் பரிசீலனை பண்ணி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் வழக்கில் முடிஞ்சிடுச்சு. அதனால் இதை வந்துட்டு இன்றைய தினமே ஓன் பாண்டில் விடுவிப்பதாக உத்தரவு பிறப்பித்தார். அதனால் இந்த வழக்கில் அவர் வந்துட்டு இனி பெயிலோ எதுவும் தேவையில்லை. அவர் இன்றைய தினம் ஜட்ஜ் அவர்கள் ஓன் பாண்டில் விடுதலை செய்து விட்டார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெயிலில் விடுதலை செஞ்சுட்டாங்கன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். பிணை வழங்கப்பட்ட வழக்கில் மறுபடியும் டிமாண்ட் பிணை வழங்கப்பட்ட வழக்கு அது வந்துட்டு வேறு கிரைம் நம்பர். இது வந்து சப்சிக்வெண்ட்டாக ஒரே அக்கரன்ஸுக்கு இன்னொரு எஃப்ஐஆர் போட்டிருக்குறாங்க. அது இதில் டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட். அதனால் இல்லை பிரைமா பேசியிருக்கா எந்த காரணம்னு சொன்னப்போ எல்லாமே ஏற்கனவே ஒரு 7 வழக்கில் 4 வழக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்வெஸ்டிகேஷனாக ஓவரு. இது அவரை அலக்களிப்புக்காக போடப்பட்ட வழக்கு என்பதை வந்துட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டோம். இன்றைய தினமே அவர் வந்துட்டு ஓன் பாண்டில் விடுதலை செய்கிறதா சொல்லிட்டாங்க, பெயிலில் விடுறதா சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு சம்மந்தமாக இனிமேல் அவர் வந்துட்டு நேராக ஹியரிங் ட்ரையலுக்கு வந்தால் போதும். இதுவரை இந்த 2 வழக்கு மட்டும்தான், 2மே பிணை ஆயிடுச்சு. வேறு எந்த வழக்கும் இன்றைய தினத்தில் நிலுவையில் இல்லை. அவர் அந்த கட்டு தனக்கு போடப்பட்ட மாவு கட்டு வந்துட்டு கடந்த 13/5/2024 போடப்பட்டது. இதுவரைக்கும் புழல் சிறையில் வந்துட்டு அதை மாற்றலை. கேட்டதுக்கு கோயம்புத்தூர் சிறையிலேருந்து எந்தவித மெடிக்கல் ரெக்கார்டும் வரல, அதனால் மாற்ற மாட்டோன்னு சொல்லிட்டாங்களாம். அதை நேரடியாக நீதிபதியிடம் முறையிட்டார். அதை அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக என்ன நாளைக்கு தான் தெரியும்.